What is up everyone and welcome back to Information Over Life. So இப்போ நம்ம எல்லா பைக்கோட இன்ஜின்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ இது பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபென்ஸ். ஸோ இந்த இன்ஜின் ஃபென்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் இது எதுக்கு இன்ஜினில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இன்ஜின்ஸ் பற்றி தெரியும். இன்ஜின்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு வீடியோ லிங்க் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்ட்ரோக் இருக்கும். 4 ஸ்ட்ரோக்கில் ரன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இன்ஜின் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்ட்ரோக் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் ஸ்ட்ரோக், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன், தேர்ட் பவர் ஸ்ட்ரோக் அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ இந்த 4 ஸ்ட்ரோக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே என்டர் ஆகும், தென் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் ஆகும், தென் வந்து பர்ன் ஆகும் அண்ட் வந்து எக்ஸாஸ்ட் வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ரெப்பிட்டேட்டிவ் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் ஆயிரும். ஸோ இன்ஜின் கம்பஷன் சேம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும், அது ரொம்ப சூடாகும். ஸோ பிஸ்டன் ராட், கனெக்டிங் ராட் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட் ஆயிரும். ஸோ இப்போ இன்ஜின் வந்து கண்டினியூஸாக இதே ஹை டெம்பரேச்சர் ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட எஃபிஷியன்சி ரொம்பவே அதிகமாக கம்மியாயிரும். ஸோ இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஃபென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதுதான் பைக்கோட இன்ஜின். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இருக்கும் அண்ட் இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் இருக்க இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஜின் ஹெட்னு சொல்லுவாங்க. நம்ம பைக்கில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூடட் பார்ட்ஸ் வெளியே வந்து ஃபின்ஸ் மாதிரி நீட்டிட்டு இருக்கும். இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபின். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹீட் ஆயிரும். ரொம்பவே ரேர் ரன் ஆச்சுன்னா இந்த உள்ள இருக்கிறதுல ரொம்ப ஹீட் ஆயிரும். ஸோ இந்த ஹீட்டை டிசிபேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஜின் ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பைக்கோட இன்ஜின் வந்து ரொம்ப நேரமாக ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உள்ள இருக்க வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் நம்ம முன்னே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 ஸ்ட்ரோக் ரன் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹீட்டை வெளியேற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியுமே கிடையாது இந்த மாதிரி ஏர் கூல்டு இன்ஜினில். ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜின். ஸோ ஏர்னால வந்து அது கூல் ஆகும். ஸோ இப்போ உள்ள வந்து பிஸ்டன்ஸ் மேலே கீழே ரன் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பர் இருக்கும். இந்த கம்பஷன் சேம்பர் ரொம்ப அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹீட்டை வந்து வெளியேற்றும். ஸோ இந்த ஹீட்டை வெளியேற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம இந்த ஹீட்டை வந்து வெளியே எக்ஸ்பெல் பண்ணல, இந்த ஹீட்டை வந்து வெளியே நம்மளால என்வாயர்மெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா என்னென்ன ஆகும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஜினோட ஹீட் வந்து நம்ம வெளியே ஏற்ற முடியல நம்மளால அப்படின்னா இந்த இடம் ரொம்ப அதிகமாக சூடாயிரும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உள்ள ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ரொம்ப அதிகமாக சூடானதுக்கு அப்புறம் தான் அங்கே வந்து கம்பஷன் நடக்கும். ஸோ இந்த இடமே ரொம்ப அதிகமாக சூடு ஆயிருச்சு, ஹீட் ரொம்பவே அதிகமாக ஹீட் ஆயிருச்சு அப்படின்னா பெட்ரோல் ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ள வரும்போது அந்த இடத்துல மிஸ் ஃபயரிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்பார்க் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஹீட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் மிஸ் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கும், தப்பான டைமிங்ல ஆகும், நாக்கிங் எஃபெக்ட் வரும், கட்ட சவுண்ட் வரும் அண்ட் வந்து பைக் ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகாது, ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இன்ஜின் வந்து கூல் பண்ணும். இன்ஜினை கூல் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்போதான் இதுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் லைக் பிஸ்டன்ஸ் இருக்குது, பிஸ்டன் ஹெட் இருக்குது, பிஸ்டன் ரிங் இருக்குது, உள்ள கம்பஷன் சேம்பர் இருக்குது, இந்த ஹெட் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வியர் அவுட் ஆகாது. இதுவே இன்ஜினோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஓவர் ஹீட்டிங் கண்டிஷனில் நம்ம வந்து பைக்கை ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இதோட பிஸ்டன் ரிங், இதோட பிஸ்டன்ஸ், இதோட உள்ள இருக்க சேம்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வியர் அவுட் ஆயிரும். இஃப் சப்போஸ் இந்த பைக் வந்து 1 lakh கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து இன்ஜின்லாம் கழட்டி நம்ம சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் ஹீட்டிங் கண்டிஷன்ஸில் ஓட்டும்போது 60,000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ்லாம் வியர் அவுட் ஆயிரும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட லைஃப் ரொம்பவே அதிகமாக குறையும். ஸோ இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா இன்ஜின் வந்து கூல் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி நான் இன்ஜின் கூலிங்கோட பேசிக்ஸ் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ இந்த ஃபின்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இன்ஜின் நான் முன்னே சொன்ன மாதிரி இதோட உள் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹீட் ஆயிரும். ஏன்னா இன்ஜின் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்குது, அது ஏர் ஃபியூல் மிக்சர் பர்ன் ஆகுது. ஸோ அந்த ஹீட்டிங்னால வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இந்த சேம்பர் ஃபுல்லாகவே சூடாயிரும். ஸோ இப்போ இந்த இன்ஜின் வந்து கூல் ஆகும்னா மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன். ஸோ கண்டக்ஷன் எப்படி நடக்கும், கன்வெக்ஷன் எப்படி நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உள்ளே இருக்க போர்ஷன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே இருக்கிற போர்ஷன் அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணுமா இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன். உள்ளே இருக்கிற ஹீட்டை வெளியே இருக்கிற ஃபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், இந்த ஃபின்ஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹீட் ஆயிரும். ஸோ இந்த ஃபின்ஸ் நம்ம கை வச்சோம்னா இந்த ஃபின்ஸ்லாம் சூடாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்க ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்சார்ப் பண்ணி வெளியே ஃபின்ஸ்க்கு எடுத்துக்குது. ஸோ நெக்ஸ்ட் கன்வெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பைக் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏர் வந்து இந்த இன்ஜின் மேலே படும். ஸோ ஏர் வந்து இந்த இன்ஜின் மேலே படும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்ஸ் மேலேயும் படும். ஃபின்ஸ் மேலே படுறதுனால வந்து என்ன ஆகும்னா இந்த ஹீட் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஹீட் அப்சார்ப் பண்ணி ஏரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கூல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்ஜினை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம வந்து ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக அந்த மாதிரி பைக்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் இருக்குது, ஏர் கூல் மெக்கானிசம் தான் செட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பைக்கை கூல் பண்ணணும்னா இதில் வந்து இந்த மாதிரி சின்ன ஃபின்ஸ் வைக்கிறதுக்கு இதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்னும் கூட பெருசு பண்ணலாம்.
இந்த இன்ஜின் வந்து இங்கேயோட முடிகிறதுக்கு பதிலாக இந்த இன்ஜின் வந்து இவ்வளோ பெருசு பண்ணோம்னா ஃபின்ஸ் வந்து இன்னும் பெருசாக இருக்கும், ஈஸியாக இன்ஜின் கூல் ஆயிரும். பட் பைக்கில் அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப லிமிடெட் ஸ்பேஸ் தான் இருக்கும். இந்த லிமிடெட் ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம இன்ஜினை ஃபிட் பண்ணுன்றதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபின்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த குட்டி குட்டி ஃபின்ஸ் நிறைய இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகும், இப்போ இந்த ஃபின்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நிறைய சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும், ஹீட் டிசிபேட் ஆகிறதுக்கு. அண்ட் நிறைய ஏர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் டிஸ்பர்ஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும், இன்ஜின் வந்து ரொம்ப சீக்கிரமாக கூல் டவுன் ஆயிரும். நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன். ஸோ உள்ள இருக்க ஹீட்டை இது ஃபின்ஸ் வரைக்கும் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். ஸோ உள்ள இருக்க ஹீட்டை வெளியே கொண்டு வந்து கண்டக்ஷன் மூலியமாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கன்வெக்ஷன் மூலியமாக வந்து பார்த்தோம்னா இந்த ஹீட் வந்து வெளியே என்வாயர்மெண்ட்டுக்கு போயிடும். ஏன்னா ஏர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். இப்படி ஃப்ளோ ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணி வெளியே என்வாயர்மெண்ட் தள்ளிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டெம்பரேச்சர் கம்மியாகும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய டைம் வந்து நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பைக்கையும் பார்த்துருக்கேன். இவங்க சேத்துலேயோ மலையிலேயோ ஓட்டும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர் அப்பிக்கும். ஸோ சேர் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சுன்னா அப்போ வந்து பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஜின் ஃபின்ஸில் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறோம் ஏர் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆகலைன்னா பைக்கோட இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிட்டே இருக்கும். பைக்கோட இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், அதோட வேரண்டியர் வந்து அதிகமாக இருக்கும், அதோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கும், பெட்ரோல் அதிகமாக குடிக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த இன்ஜின் ஃபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ நம்ம இன்ஜினோட ஃபின்ஸுக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட இன்ஜினோட டெம்பரேச்சர் குறையும் அண்ட் வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ இங்கே வரைக்கும் பார்த்ததுனால இன்ஜின் ஃபின்ஸ்னால் என்ன, அது வந்து எதுக்கு இன்ஜினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜின் ஃபின்ஸ் எதுக்குமே கிடையாது, பைக்கோட டெம்பரேச்சர் லோவர் பண்ணுறதுக்காக. ஸோ இன்ஜின் ஃபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அது மேலே படும். ஏர் எவ்வளோ அதிகமாக படுதோ அவ்வளோ அதிகமாக வந்து இன்ஜினோட டெம்பரேச்சர் கம்மியாகும். இன்கேஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் எங்கே வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் see you in a video tomorrow.